கௌதம் சில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதிரோட ஆளுங்களாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கோயிலுக்கு வந்து வராங்க. வந்தோன்னா கௌதமை பின்பக்கமாக வந்து அப்படியே வந்து பிடிச்சிடுறாங்க போல இருக்குது. எல்லாரையும் வந்து பிடிச்சதுனால காவியா வந்து கழுத்தில் ஒரு பொருளை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. மரியாதையாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்க கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இது எல்லாமே வந்து கனவு போல காட்டுறாங்க. அந்த இடத்துல கோயிலுக்கே இன்னும் போவே இல்லை. பாப்பா பாப்பாங்கிற மாதிரி இந்திரா வந்து கத்துறாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு இந்திரா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க நம்ம கௌதம். இல்லை பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல கௌதம் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு பாட்டமாக இருக்க, உன்னோட இன்டென்ஷன் எப்போதும் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், நீ தான் பெரிய வந்து ஆஃபீஸர் ஆச்சுமா, ஃபோன் அடித்தா ஏகப்பட்ட போலீஸ் வந்து அங்கே குமிச்சிரு, அதுக்கப்புறம் என்ன ஒரு பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ சொன்னதும் கரெக்டு தான், பாண்டியனுக்கு ஃபோன் அடிச்சு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லி காலையில் விடிஞ்சிற பொழுதுல பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கதிர் வந்து ஒரு பக்கம் பாப்பாக்கு ஏதாவது தங்கச்சின்னு ஏதாவது போட்டு விடலாம், அப்படி இருந்தால் தான் நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வுக்கு நம்ம பொறுப்பு இல்லைங்கிறது நிச்சயம் வந்து எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். கதிர் வந்து கேவலமாக வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல. அது வரைக்கும் நம்ம நடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நெக்லஸோ ஏதோ வாங்கியிருக்காங்க செயின் பாப்பாக்காக. காவியா வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து என்னங்க கையில் ஏதோ ஒன்று வச்சுருக்க மாதிரி இருக்குது, இரு நான் பாப்பாக்காக தான் ஒரு விஷயம் வாங்கினேன்னு சொல்லி அந்த இடத்துல தங்க செயினை வந்து காட்டுறாங்க. நீங்கள் இவனுக்காக வாங்கினீங்களாங்க, ரொம்ப சந்தோஷம். என்னன்னு தெரில, இவனை என்னால் வெறுக்க முடியல. இன்னொன்று ஆரம்ப காலத்துலேருந்து நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கேன். எல்லாம் வந்து இந்திரானாலையும் நம்ம கௌதம்னாலையும் தான், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் நம்மளோடதுங்க, இவன் மேலே எப்படிங்க நம்மளால் வெறுப்பு வந்து காட்ட முடியும்? ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னான், இவன் என்னோட பையன்தான், அதுக்குன்னு நான் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வந்து கேவலமாக வந்து திட்டம் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. கோயிலுக்கு எல்லாரும் வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து ஏகப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. கௌதம் வந்து அவங்கள்ட்ட வந்து கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கதிருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது, பிளானை வந்து பின்வாங்கிடலாம், இனிமேட்டு வந்து இந்த திட்டம்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாண்டியனுங்கிறவர் ஒருத்தரும் கூட இருக்காரு போல இருக்கு அந்த இடத்துல. அவங்க தான் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஹெட்டாக இருக்காங்க. இந்திரா வந்து பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க, ஃபுல்லாக வந்து கண்காணிப்பில் வந்து இருங்க, 1 ஹவர் தான் நாங்கள் இருக்க போகிறோம், இந்த 1 ஹவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா போதும், ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன், நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, ஏதாவது சொல்லணுன்னா கூட சொல்லிவிடுங்க, எல்லாரையும் வந்து கண்காணிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. அப்போன்னு பார்த்து நம்ம ரோஷினி கிட்ட வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கதிர். எப்படி இருந்தாலும் வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்த வேணாம், நம்ம பின்வாங்கிடலாம். ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ரோஷினி வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பூக்கடையில் ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரோஷினி அந்த இடத்துல முக்காடை வந்து அப்படியே வந்து விளக்கி காட்டுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னு வந்து ஓகே ஓகே நீ இங்கே தான் இருக்கியா, ஓகே எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து செஞ்சிரு, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் தான் கதிர் ரொம்ப முக்கியம், இல்லாட்டி நீ மாட்டிக்கிட்டா நான் மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும், பார்த்துக்க, அழுது ட்ராமா ப்ளே பண்ணிடு, மற்றவன் யாரையும் தடுக்க வந்தால் கூட அதையும் நீ தான் தடுக்கணும், சரியா, சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் கதிர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. தீவிரமாக வந்து கண்காணிப்பில் வந்து இருக்காங்க. சுற்றி சுற்றி எல்லாரும் பார்க்குறாங்க. ஒருத்தவங்க வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ரோஷினி ஆளுங்க வந்து இருக்காங்க அந்த இடத்துல. சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு ஐயர் வந்து கூப்பிட்றாங்க. பூஜை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ராமச்சந்திரன்ட்ட வந்து பேசுனாங்க. ஏங்க எப்போ பார்த்தாலும் வந்து மீட்டிங் மீட்டிங்னு பண்ணால் நல்லாவா இருக்கும், ராகினிக்கு வேறு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவளும் இங்கே வரலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாம்மா. அப்படியே சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் அப்பா இல்லாமல் இருக்க முடியல, நீ வேறடா உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா யானை பலமாக இருக்குங்கிற மாதிரி ஜெயாம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் நினச்சி வேதனையோட பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாம்மா. ராமச்சந்திரன் இல்லைன்னு சொல்லிட்டு பரவாயில்லம்மா அப்பா வந்துடுவாங்க, நான் கௌதம் வந்து சொல்லிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்திரா வந்து கௌதம் வந்து கூப்பிட்றாங்க. இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியுது, பாண்டியன்ட்ட வந்து ஒரு வாட்டி நம்ம பேசிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. எல்லாமே வந்து அலர்ட்டாக இருங்க, பார்த்துக்கங்க, சுற்றி ரவுண்ட்ஸ்லேயே இருங்க, யாராக இருந்தாலும் சந்தேகப்படுங்க, அவங்கள ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்கள், கையில் எதுவும் பொருள் எதுவும் இருக்க போகுது, சரிங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னம்மா அது இவ்வளோ வெயில் அடிக்குது இப்போன்னு பார்த்து பூக்காரம்மா முக்காடு போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா அது, ரோஷினியை பார்த்து சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லி கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கௌதம் வந்து ஏதாவது சந்தேகப்பட்டானா பெரிய பிரச்சனையாயிடும். இந்திரா வேறு மிகப்பெரிய அதிகாரி, ரோஷினியை பிடிச்சிட்டாங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து ஓடிடுவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரோஷினி நோக்கி பாதி தூரம் வந்துட்டாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னடா வெட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பூஜையை முடிச்சுட்டு சட்டு புட்டுன்னு வந்து வீட்டுக்கு வந்து போவேணாமா, இங்கே உட்காந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். சரி அதான் அம்மா கூப்பிட்றாங்களே,
இல்லடா கதிர், இங்கே ஒரே ஒரு நிமிஷம், ஒருத்தவங்க மேலே சந்தேகமாக இருக்குது. ஆமாம், பெரிய சந்தேகம் தான். இங்கேயும் இந்திரா அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கூப்பிட்டதுனால அங்கேருந்து நம்ம இந்திரா மட்டுக்கும் சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. மாலையை எடுத்துகிட்டு வாங்கோ, ஃப்ரெஷ்ஷான மாலையை எடுத்துகிட்டு வாங்கோங்கிற மாதிரி ஐயர் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த மாலை எடுக்கிறதுக்காக வந்து ரோஷினியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு சிக்னல் வந்து கொடுக்குறாங்க. கையில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல அதை லைட்டாக வந்து உருட்டி விட்றாங்க, புகையாயிடுது. ஒரு பக்கம் காவியா கிட்டேருந்து வந்து அந்த இதை எடுத்துகிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க 2 பேர். கௌதம் வந்து பிடிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு ஆளை. உடனே வந்து ஃபுல்லாக புகையாக இருக்கிறனால கௌதமுக்கு வந்து எதுவும் தெரில. ஆனால் இங்கே தான் அந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே நம்ம ரோஷினி வந்து அவங்கக்கிட்டேருந்து குடுகுடுன்னு வந்து வாங்கிட்டு போயிட்டு ஒரு வண்டியில் வந்து ஏறுறாங்க. இருப்பினும் வந்து கௌதம்லேருந்து எல்லாரையும் தட்டி விட்டுட்டு அப்படியே அவங்களும் வந்து வண்டியில் வந்து ஏறுறாங்க. கதிர் தான் முக்கிய காரணம் அவங்கள வண்டியில் ஏற்றி விட்டதுக்கு. கௌதம் கௌதம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் இவ்வளோ நேரம் அவங்கள பிடிச்சி வச்சுருந்தேன்டா, அச்சச்சோ இது தெரியாமல் போச்சு, வாடா போய் துரத்திட்டு பிடிக்கலாம்னு சொல்லி கதிர் என்னமோ நல்லவங்க மாதிரி குடுகுடுன்னு பின்னாடி வந்து ஓடி போய் அப்படியே பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே வந்து வேதனையோடு இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். அச்சச்சோ காவியா வேற வந்து அப்படியே அசந்து தூங்கிட்டாங்க. இந்த இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க தூங்கிட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஒரு பக்கம் காவியா அவனுக்கு என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி ஜெயா அம்மா வந்து எழுப்ப பார்க்குறாங்க. இப்படியே தான் அந்த சீன்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. இருப்பினும் வந்து கதிர் வந்து அழுது ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அச்சச்சோ என்னடா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல கதிர். சரி எதுவாக இருந்தாலும் அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்துப்பாங்க, நீங்கள் சட்டுப்புட்டுன்னு போய் பிடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அந்த பாண்டியன்லேருந்து எல்லாரும் வந்து குடுகுடுன்னு வந்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி